அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு சிம்பிளான சாதம் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு குழம்பெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுனதில் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாய் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து சேர்க்கணும். 1 இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சியை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டை வந்து இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இதே மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பொருளை வந்து சேர்க்கணும். பாருங்கள், சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா மசாலா எல்லாமே பச்சை வாடை போய் வதங்கி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலையை தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். உங்கள்கிட்ட லெமன் இல்லைனா தயிர் கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு மறுபடியும் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாதம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி போயிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. சின்ன வெங்காய சாதம் ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரும். பூண்டு சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம். செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வந்து ஒரு முறை செஞ்சு கொடுங்க. சின்ன வெங்காய சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து உருளைக்கிழங்கு தொட்டுக்கிற செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் முட்டை கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாதம். நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் விலை கூட தான், ஆனால் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.